தரமான சினிமா விமர்சனங்களுக்கு எப்படி நம்மளுடைய ஃபில்மி கிராஃப்ட் சேனல் இருக்கோ அதே மாதிரி சினிமா அல்லாத உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற சுவாரஸ்யமான விஷயங்களை பேசுறதுக்கு தான் நம்மளுடைய ரெண்டாவது சேனலான ஃபில்மி கிராஃப்ட் கார்னர். அந்த சேனலுடைய லிங்கை கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். அந்த சேனலை பார்த்து பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2020 ஒரு அமெரிக்கன் ட்ராமாவாக வெளியான மினாரி. இப்போது இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். சவுத் கொரியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு மைக்ரேட் ஆகி போகிற ஒரு அழகான ஃபேமிலி. அங்கே போனதுக்கப்புறம் இவங்க சந்தித்த சம்பவங்கள் என்ன, வாழ்க்கையின் மேலே இவங்களுக்கு இருந்த உண்மையான புரிதல் என்ன, இதுதான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை. இப்போது இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். முதல்ல இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். இந்த படத்துடைய கதைக்கிழமை 1983 நடக்கிறதாக தான் இந்த கதையில் சித்தரிக்கப்பட்டிருக்கு. இதை நான் கிளியராக முதல்ல சொல்லிடுறேன். படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் ஜேக்கப். இவருக்கு ஒரு மனைவி மோனிகா அப்படின்னு சொல்லி, இவங்களுக்கு 2 பசங்க, ஆடம்னு சொல்லி ஒரு குட்டி பையன், ஆனா அப்படின்னு சொல்லி மூத்த பொண்ணு. அந்த பொண்ணு இதுதான் இவங்களுடைய அழகான குடும்பம். இவங்க கலிஃபோர்னியாவில் முதல்ல இருந்த ஒரு குடும்பம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யார், ஹீரோ ஹீரோயின், இவங்க 2 பேருமே ஒரு கோழி பண்ணையில் வேலை பார்க்குறாங்க. பேசிக்காக அங்கே என்னங்க வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோழி குஞ்சை பிடிச்சி எது ஆண் கோழி குஞ்சு எது பெண் கோழி குஞ்சு அப்படின்னு பிரித்து ஒரு ட்ரேயில் தனித்தனியாக வைக்கணும். அவ்வளவுதான் இவங்களுடைய வேலை. இது எதுக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். பெண் கோழி குஞ்சு அப்படின்னா அது வளர்ந்தா அது கோழியாக வரும், முட்டை போடும், அதனால் நிறைய நமக்கு லாபம் இருக்கும். ஆண் கோழி குஞ்சுனால எந்த பிரயோஜனம் கிடையாதுன்னு அதை கொன்றுவாங்க. இப்படி பிரித்து வைக்கிறதுக்காக தான் அந்த கோழி பண்ணையில் இந்த வேலை. இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு நல்லா வருமானம் வருது, வாழ்க்கை நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம கதாநாயகன் ஜேக்கப்பை பொறுத்தளவுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, இங்கே இருந்து கலிஃபோர்னியாவிலிருந்து தன்னுடைய மொத்த குடும்பத்தையும் கூட்டுக்கிட்டு நம்ம வேற ஒரு கிராமத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு போகிறோம். ஆர்கன்சாஸ்ன்னு சொல்லி ஒரு ஏரியா, அங்கே நம்ம போகிறோம். அது ஒரு இன்டீரியரான கிராமம். அங்கே இருந்து ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா கூட 1 மணி நேரம் நீங்கள் காரில் ட்ராவல் பண்ணால் தான் ஹாஸ்பிட்டலுக்கே போக முடியும். அப்படி ஒரு இன்டீரியரான லொக்கேஷன். ஏங்க கலிஃபோர்னியாவிலிருந்து இப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை விட்டுவிட்டு அங்கே போகிறாரு அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம கதாநாயகனை பொறுத்தளவுக்கு அவருக்கு விவசாயம் பண்ணணும். என்ன பண்ணணும்? விவசாயம் பண்ணணும். உலகத்தின் கடினமான ஒரு தொழில். அது பண்ணவங்களுக்கு தான் தெரியும். அந்த வேலையை தான் பண்ணணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு. இதன் காரணமாக இங்கே வர என் குடும்பத்தை விட நான் விவசாயம் பண்ணணும், அதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஆனால் கதாநாயகிக்கு இதில் உடன்பாடு கிடையாது. இங்கே பாருங்க, நம்ம ஒரு கோழி பண்ணையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது கலிஃபோர்னியா அப்படின்னா நமக்கு நிறைய தினக்கூலி கிடைக்கும். இங்கேன்னா இன்டீரியரான ஒரு கிராமம், இங்கே இருக்கிற கோழி பண்ணையில் கம்மியான நமக்கு வேஜஸ் தான் கொடுப்பாங்க அப்படின்னு அந்த அம்மா நினைக்குது. இது பத்தாதுக்கு இவங்க ஊருக்கு, அதாவது ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் ஈஸியாக ரீச் ஆகிற மாதிரி ஒரு இடத்துல இருந்தோம் அப்படின்னா நம்ம பிள்ளைங்களுக்கும் யூஸ் ஆகும், நம்ம பையனுக்கு வேறு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கதாநாயகன் இது எதையும் கேட்கல. இவர் கூட்டு வந்துடுறார். படத்துடைய முதல் காட்சியிலேயே ஒரு குடும்பம் வேன் எடுத்துக்கிட்டு, இந்த பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் மாதிரி முன்னாடி ஒரு வேன் போகுது, இவங்க ஒரு கார் எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. நேராக அந்த கிராமத்து பக்கத்தில் போய் வண்டி நிறுத்தப்படுது. வீல்ஸுக்கு மேலேயே இருக்க ஒரு வீடு, அதாவது அதுவும் நம்ம தர மேலே கட்டப்பட்ட வீடு கிடையாது. அந்த வீடு இங்கேயும் மூவ் பண்ணணும்னா எடுத்துகிட்டு போகலாம். அப்படி ஒரு வீடு. அந்த வீட்டுக்கு இதுதான் நம்மளுடைய வீடு, எவ்வளோ அழகாக இருக்கு பாரு அப்படின்னு குடும்பத்துக்கிட்ட சொல்கிறாரு. பிள்ளைங்கள்லாம் ஓகே, பெருசாக அதுங்க அதை கண்டுக்கல. ஆனால் மனைவியை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு அதில் பெரிய உடன்பாடே கிடையாது. ஆனால் இவர் இங்கே பாரு எவ்வளவு பெரிய இடம்னு, 5 ஏக்கர் இல்லை 50 ஏக்கரில் நான் விவசாயம் பண்ணலான்னு இருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? இப்போ நம்ம சவுத் கொரியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு செட்டில் ஆன ஒரு குடும்பம். நம்ம ஊரில் கிடைக்கிற பல காய்கறிகள் இங்கே கிடைக்காது. அப்படி சவுத் கொரியாவில் மட்டுமே கிடைக்கக்கூடிய, விளையக்கூடிய அந்த மாதிரி காய்கறிகள் எல்லாம் நம்ம இங்கே உற்பத்தி பண்ணோம் அப்படின்னா நம்மளை மாதிரியே புலம்பெயர்ந்து இங்கே வந்த மக்கள் இந்த காய்கறிகள் எல்லாம் தேடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கண்டிப்பாக அதை வாங்கிப்பாங்க. ஒரு ஹோல்சேல் இடத்துல மட்டும் நம்ம ஆளை ரெடியாக பிடிச்சி ரெகுலராக அவர்கிட்ட சப்ளை பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிட்டோம்னா நம்ம லைஃப் செட்டில் ஆயிரும். சொன்னால் கேளு, எதுக்கு இந்த கோழி பண்ணையெல்லாம் கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் இதே வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கணும் ரிப்பீட்டடாக அப்படிங்கிறது அவருடைய எண்ணம். இதுக்கப்புறம் இப்படி இவங்களுடைய வாழ்க்கை என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, லைஃப் ஒரு பக்கம் கரெக்டாக செட்டில் ஆகவே மாட்டேங்குதே, நம்ம நினச்ச மாதிரி ஒரு நிம்மதியான வாழ்க்கைங்கிறது நமக்கு இன்னும் அமையவே மாட்டேங்குதே அப்படின்னு இவங்க ஆளுக்கு ஒரு பக்கம் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க தருணத்தில் இந்த பையனை பார்த்துக்கிறதுக்கு கேர்டேக்கராக அந்த படத்துடைய கதாநாயகியுடைய அம்மா, அந்த பாட்டி அம்மாவும் இந்த ஊருக்கு தன்னுடைய மக வீட்டுக்கு சேர்றாங்க. இதுக்கப்புறம் இவங்களுடைய வாழ்க்கையில் சந்தித்த சம்பவங்களும் சரி, அதே நேரத்தில் வாழ்க்கைனா என்ன அப்படின்னு இவங்க புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கடைசியாக இவங்கள் வாழ்க்கையின் மீதான இவர்களின் புரிதலும் சரி. இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா,
இந்த படத்தை எழுதுனது இயக்குனது ரெண்டுமே லீ ஐசக் சங் அப்படிங்கிற ஒரு நபர் தான். நிச்சயமாக மிகப்பெரிய பாராட்டுகள். மனுஷன் வேற மாதிரி எடுத்திருக்காருங்க இந்த படத்தை. ஒரு விஷயம் இங்கேயே நான் கிளியராக சொல்லிடுறேன். உலக படங்கள்லாம் ரசிக்க தெரியலை அப்படின்னா தயவு செஞ்சு அந்த படத்தை நீங்கள் உள்ளே போகவே போகாதீங்க. 15 நிமிஷத்துலேயே பயங்கர டென்ஷன் ஆயிடுவீங்க. உங்களுக்கான படமே இது கிடையாது. உலக படங்கள்லாம் அணு அணுவாக ரசிக்கக்கூடிய நபர்கள் எவ்வளவு டெட் ஸ்லோவாக படம் போனாலும் அந்த படம் அந்த மாதிரி படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. உயிரோட்டமான கதைக்களமாக இருக்கும். அந்த மாதிரி படங்கள் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற நபர்களுக்கான விமர்சனம் மட்டும்தான் இது. மற்றவங்களுக்கெல்லாம் இந்த படம் வாய்ப்பே கிடையாது. 20 நிமிஷம் கூட நீங்கள் பொறுமையாக உட்காந்து பார்க்க முடியாத ஒரு படம் இது. அவங்கெல்லாம் அப்படியே கிளம்பிக்கலாம். ஆனால் இந்த கதை பேசின விஷயம் இருக்கு இல்லையா, நான் சொன்ன மாதிரி லீ இந்த கதையில் இலைமறைவு காய்மறைவாக பல விஷயங்களை அவர் கன்வே பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. நிறைய சொல்லலாம் அந்த கதையில். உதாரணத்துக்கு ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அந்யூன்யம்ங்கிறது, அந்த புரிந்துணர்வுங்கிறது எங்கே இருக்கணும்? பொதுவாகவே நம்மளுடைய தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாரும் இத்தனை வருஷமாக, அதாவது 50 வருஷம் 60 வருஷம் ஒன்றாகவே தம்பதிகளாக வாழ்ந்து கடைசியாக இறந்து போனாங்க. எதனால? அவங்களுக்கெல்லாம் சண்டே வந்தது இல்லையா? சண்டை வராத வீடு எந்த வீட்டில் இருக்குது? நம்ம வீட்டில் வரலையா? யார் வீட்டில் வரல? உங்கள் வீட்டில் வரலையா? எல்லார் வீட்லேயும் சண்டை இருக்கும். இதை தாண்டி இந்த கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எங்கே வருது, எப்போ ஆரம்பிக்குது, அந்த விஷயத்தை பேசின விஷயமாகட்டும். வீட்டில் ஒரு பெரியவங்க இருந்தால் இன்றைக்கி டேட்லாம் தாத்தா பாட்டிக்கு பேரம்பேத்திங்க என்ன மரியாதை கொடுக்குதுங்க அப்படின்னு பார்த்தாலே தெரியும். எல்லார் வீட்லையும் நடக்கிற சம்பவம் தான் அது. அவங்க அந்த கேட்ஜெட்டை கையில் எடுத்துட்டா பக்கத்தில் இருக்கிறது அப்பாவா அம்மாவா தாத்தாவா பாட்டியா யாருக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க, யாரையும் மதிக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷனில் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஒரு தாத்தா பாட்டி அப்படின்னு நம்மளை பொறுத்தளவுக்கு வயசாயிருச்சுன்னா அவங்க அவ்வளோதாங்க, மறைஞ்சிட்டாங்க. அவங்க இருந்தால் என்ன, அவங்கள ஒரு வீட்டில் ஒரு நபராகவே கன்சிடர் பண்ணுறது கிடையாது அப்படின்னு போய்கிட்டு இருக்க ஒரு ஜென்ரேஷனில் ஒரு பாட்டி வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அது எவ்வளவு பெரிய ஒரு இம்ப்ரெஷன் அந்த பேரங்கிட்ட கிரியேட் பண்ணுது அப்படிங்கிற அந்த விஷயமாகட்டும், பல விஷயங்களை இந்த படத்தில் அந்த அளவுக்கு அற்புதமாக அவர் கன்வே பண்ணியிருப்பார். ஆடியன்ஸுக்கு அப்படி வாழைப்பழத்தில் ஊசி இறக்கின மாதிரி பல விஷயங்களை இறக்கியிருப்பார். அவ்வளவு சூப்பராக இருந்தது. இந்த படத்துடைய காட்சி அமைப்புகள் எல்லாமே எழுதுனது இயக்குனது ரெண்டுமே லீ தான். ரெண்டாவது, இந்த படத்துடைய ஒரு கதாபாத்திரம் எழுதப்பட்ட ஒரு விதம். எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படத்தில் எல்லா கதாபாத்திரத்துக்கிட்டையும் ஒரு நியாயம் இருக்கும். அதுதான் விஷயம். ஒரு கேரக்டரை நீங்கள் டிசைன் பண்ணும்போது, இப்போ ஹீரோவுடைய கதாபாத்திரம், ஐயோ இங்கே குடும்பமே தேவையில்லை, எனக்கு விவசாயம் தான் முக்கியம் அப்படின்னு அவர் எதுக்கு நினைக்கணும்? இப்போ நான் சொன்ன மாதிரி சவுத் கொரியாவிலிருந்து அமெரிக்காவில் வர்ற பல குடும்பங்களுக்கு அங்கே கிடைக்கக்கூடிய காய்கறிகள் கிடைக்காது. ஏன் சார் கிடைக்காது அப்படிங்கிறீங்களா? சரி, நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம ஊரில் 1 கிலோ தக்காளி திடீர்னு 10 ரூபாய் கிடைக்குது, 15 ரூபாய் கிடைக்குது, சம்டைம்ஸ் 50 ரூபா 60 ரூபாய்க்கு விற்கிது, ரைட்டா? சவுத் கொரியாவில் போனீங்க அப்படின்னா 3 தக்காளி 4 தக்காளியாக தான் வச்சுருப்பாங்களா. அங்கே 3 தக்காளியை 350 ரூபாயாம். சந்தேகமாக இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்கள். 3 தக்காளி 350 ரூபா. நம்ம ஊரில் வெறும் 50 ரூபா 40 ரூபாய் கிடைக்கிற 1 கிலோ கிடைக்கிற காய்கறிகள் சவுத் கொரியாவில் 800 ரூபா நம்மளுடைய இந்தியன் மணியில். இவ்வளவு விலை ஏன் விற்கிது அப்படின்னா, நம்ம ஊரில் ஈஸியாக விளைவிக்கக்கூடிய இங்கே கிடைக்கிற காய்கறிகள் அங்கே அவ்வளவு லேசில் கிடைக்காது. அதனால தான் அந்த ப்ரைஸிங்க. அந்த மாதிரி தான் இப்படி சில விஷயங்கள் கிடைக்கவே கிடைக்காது. இதை நம்ம பண்ணோம்னா நம்மளுடைய வாழ்வாதாரம் நல்லபடியாக இருக்கும். அதே நேரத்தில் நமக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் கதாநாயகனுடையது. நீங்கள் உங்களுடைய அந்த விவசாயமும் இதைத்தான் பார்க்குறீங்களே தவிர, என் மகனுக்கு என்ன பிரச்சனை, என் பையனுக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு டக்குன்னு போகணும் அப்படின்னா அது எவ்வளோ நேரத்தில் போக முடியும்? அதை நீங்கள் பார்க்குறதே கிடையாது. எதுக்காக இந்த காட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு கூலி கம்மியாக நம்ம வாங்கிட்டு உட்காந்துருக்கணும்? 2 பேரும் வேலை பார்த்து இதே டல்லாஸில் வேலை பார்த்தோம்னா எந்த அளவுக்கு சூப்பராக சம்பாதிக்கலாம், அதையும் நீங்கள் யோசிக்கிறதே கிடையாது அப்படின்னு ஏன் அந்தம்மா பேசுது அப்படின்னு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு நியாயம். அந்த குட்டி பையன் ஆடமை பொறுத்தளவுக்கு பாட்டியை அவன் முதல்ல பிடிக்கவே பிடிக்காது. காரணம் என்ன, அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவில் குழந்தைகளுக்கு தனித்தனி ரூம் கொடுத்துடணும், அங்கெல்லாம் போய் தனியாக நம்ம இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. ஆனால் இந்த படத்தில் ஒரு சில இடத்துலலாம் வேறு வழியே இல்லாமல் இந்த பாட்டியை அந்த குட்டி பையனோட அந்த ரூம்லேயே தங்கிங்க அப்படின்ட்டுருவாங்க. அந்த பாட்டி இப்போ அந்த பையனோட அட்ஜஸ்ட் பண்ணுறது ஒரு பக்கம், இந்த பையன் அட்ஜஸ்ட் பண்ணணும் அந்த பாட்டியோட. இந்த பாட்டி நம்ம ஏஷியன் கான்டினென்ட்டில் இருந்து அமெரிக்காவுக்கு போன, அதாவது சவுத் கொரியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போன ஒரு பாட்டி. ஸோ இங்கே கலாச்சாரம் இதுபடி தான் அந்த பாட்டி எல்லாத்தையும் பண்ணோம். அவன் அமெரிக்காலே வளர்ந்த பையன், அவனுடைய விஷயங்கள் எல்லாமே திங்கிங் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இதுக்கு ஏன் ரூம்குள்ளே வருது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுற ஒரு பையன் அவன். இவங்களுக்குள்ளே இருக்க அந்த விஷயங்களை வந்து சொன்ன விதமாகட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் பல கதாபாத்திரங்கள் அந்தளவுக்கு அற்புதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதன் காரணமாக தான் முதல்ல இந்த கதையே நின்றுச்சு. இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் இந்த கதாபாத்திரங்களுக்கு உயிரோட்டமாக உயிர்ப்பாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்த அந்த ஆக்டர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸை நிச்சயமாக நீங்கள் சொல்லணும். இந்த படத்தில் குறிப்பிட்ட ஒரு 5-6 கதாபாத்திரங்கள் தான் எல்லாருமே ஃபென்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க. அந்தந்த கதாபாத்திரத்தை ஹீரோவை பொறுத்தளவுக்கு ஸ்டீவன் யான் அவர் தான் கதாநாயகன், ஹன்யேரி அவங்க தான் படத்துடைய கதாநாயகி. 2 பேரும் இவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை என்ன, எப்போ ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்கிற அந்த விஷயத்தை ஸ்க்ரீனில் கொண்டு வந்த விதம் சூப்பராக இருந்தது. ஆலன் கிம் அவன் தான் அந்த ஆடம்ங்கிற குட்டி பையனாக பண்ணியிருப்பான்.
இவனும் சரி, இவனுடைய அக்காவாக அந்த ஆனா அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த அந்த ஆக்ட்ரஸும் சரி, இவங்க 2 பேரும் அப்பா அம்மாக்குள்ள சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும்போது சின்ன பசங்க நம்ம என்ன பண்ண முடியும், ஆனால் நம்மளால் ஒன்று பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நம்ம ராக்கெட் விடுவோமே, அந்த ராக்கெட்டில் டோன்ட் ஃபைட்னு எழுதி அப்பா அம்மா சண்டை விட்டுட்டு இருக்கும்போது நடுவில் ராக்கெட் தூக்கி போடுவாங்க. சூப்பரான ஒரு காட்சி அமைப்பு. அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரத்தை எழுதி அந்த பர்ஃபார்மன்ஸில் கொண்டு வந்திருந்தாங்க ஸ்க்ரீனில். இது போக வில் பேட்டன் அவருமே பால்னு ஒரு ரோல் பண்ணியிருந்தார். சூப்பராக இருந்தது அவருடைய பர்ஃபார்மன்ஸுமே. இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் அந்த பாட்டி என்.ஏ. ஜங் அவ்வளோ ஒரு அற்புதமான பர்ஃபார்மன்ஸு. ஆஸ்காரை பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸுக்காக அடித்தாங்க இந்த படத்துக்கு. அந்த பாட்டியுடைய கதாபாத்திரம் முதல்ல பேரனோட எப்படி வந்து ஒரு உறவுக்குள்ளே வர்றதுக்கு தடுமாறுது, கடைசியாக பேரன் புரிஞ்சதுக்கப்புறம் அந்த கதாபாத்திரம் எப்படி மாறுது, இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸில் தட்டி தூக்கியிருந்தாங்க அவங்க. இந்த பாட்டி கதாபாத்திரம் நம்மளில் நிறைய பேர்த்துக்கு இன்றைக்கி டேட்லாம் பாட்டியோட டைம் செலவழிக்கிறதுக்கே வந்து நேரம் கிடைக்க மாட்டேங்குது. பாட்டியோட சின்ன வயசில் டைம் நிறைய நீங்கள் செலவழிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு மனசுக்கு நெருக்கமான ஒரு படமாக இருக்கும். நம்மளுடைய அந்த அழகான வசந்த காலங்கள்லாம் நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும். அவ்வளவு சூப்பராக இருக்கும். இந்த பாட்டிக்கும் பேரனுக்கும் இடையிலான அந்த சீன்ஸ் எல்லாமே, காம்பினேஷன்ஸ் எல்லாமே அவ்வளவு சூப்பராக வந்திருந்தது அப்படின்னு சொல்லுவேன். இது போக லக்லன் அவர் தான் படத்துடைய சினிமோட்டோகிராஃபரு. படம் நெடுகளும் அவ்வளவு அழகு சினிமோட்டோகிராஃபி, வெறும் மெலட்ராமா, ஆனால் அவ்வளவு அழகாக தட்டி தூக்கியிருந்தார் சினிமோட்டோகிராஃபியில். 2 சீனு, ஒன்று சூரியனுக்கு, இன்னொன்று சந்திரனுக்கு. பார்த்துக்கங்க, இந்த சன்ரைஸு சன்செட்டுன்னு சொல்லுவோம்ல, இந்த சீனை ஒரு ஏரியல் ஷாட் ஒன்று வச்சுருப்பார் அவர். அந்த சீனை பார்க்கும்போது ஐயோ எப்படியா அப்படிலாம் திங்க் பண்ணுறீங்கிற ஒரு ஃபீல் எனக்கு வந்தது. அவ்வளவு அழகான ஒரு ஷாட் அது. அப்படியே சூரியனுக்கு எப்படி இப்படி திங்க் பண்ணார் அப்படின்னு யோசிச்சு அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே நைட்டு நிலாவுக்கு ஒரு வைட் ஆங்கிள் ஷாட் ஒன்று வச்சுருப்பார். இந்த 2 ஷாட்டும் பாருங்கள், கவிதை 2மே அவ்வளவு அழகாக இருக்கும். இந்த படத்துடைய ஓவரால் சினிமோட்டோகிராஃபியை கண்ணில் ஒத்திக்கலாம் ஒரு சீனும் தொட்டு. அதுவும் குறிப்பாக இந்த 2 ஷாட்டு வேறு லெவல் ஃப்ரேமிங். அது மியூசிக்கை பொறுத்த அளவுக்கு எமிலியுடைய மியூசிக் இந்த படத்திற்கு மிகப்பெரிய பலம். எங்கே வாசிக்கணுமோ அங்கே மட்டும்தான் இருக்கும். படத்தில் எங்கேயுமே மியூசிக் பெருசாக இருக்காது. எந்த இடத்துல தேவையோ ஒரு எமோஷன்ஸை நமக்குள்ளே கன்வே பண்ணணுமோ, கனெக்டை கொடுக்கணுமோ அந்த இடத்துல மட்டும்தான் வாசிச்சிருப்பாங்க. அற்புதமாக இருந்தது படத்துடைய ஓவரால் ரெக்கார்டிங் எல்லாமே. அடல் கானண்டை பொறுத்த அளவுக்கு இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸு, இந்த படத்தில் எந்த விதமான அடல் கானண்டுமே இல்லாது தான். இந்த படத்தை நிச்சயமாக ஃபேமிலியோட உங்கள் குழந்தைங்களோட உட்காந்து பாருங்கள். குழந்தைங்களுக்கு மற்ற சீன்ஸ் எல்லாம் புரியுதோ இல்லையோ, இந்த பாட்டிக்கும் இந்த பேரனுக்கும் இடையிலான அந்த சீன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நிறைய பிடிக்கும். அந்தளவுக்கு அற்புதமாக வந்த ஒரு படம் இது. இந்த படம் அமேசான் பிரைமில் இன்னைக்கு சப்டைட்டிலோட வெளியாயிருக்கு. பார்த்து மகிழுங்கள். இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.5 out of 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபௌட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.